வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ் அன்பாரம்பிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட்ஸ். ஆக்டர் சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 நடத்த போறாங்க அப்படிங்கறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணி இதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரெட்ரோ திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் 18 நடக்க போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு அப்டேட் வீடியோ நம்ம சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட அன்எக்ஸ்பெக்டடா படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து இந்த மந்த் எண்ட்ல ரிலீஸ் பண்ணதா பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. நம்ம கூட சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஏப்ரல் 18 ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெட்ரோ திரைப்படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 நடக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷனை கரெக்டா பண்ணிட்டே வராங்க. நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். படத்துல இருந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா காமிக் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆன டீசர் கட் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி படத்துல இருந்து ரிலீஸ் ஆன சாங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கி இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான வைப்ஸ் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெட்ரோ திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஷேயாத்ரி இந்த படத்துல ஒரு டான்ஸ் அப்பரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்பயோ வந்த ஒரு நியூஸ் தான். ஆனா அந்த சாங் பார்த்தா இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. மேபி அந்த ஆடியோ லான்ச்ல தான் அந்த பாடலை பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அது கூட அடிஷனலா கிடைச்சிக்கிற நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம்டா என்ன அப்படிங்கிறது தெரியல. அந்த ஆடியோ லான்ச்ல ஆக்ட்ரஸ் ஷேயாமே வந்துட்டு வர போறாங்க. அண்ட் அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. ஏற்கனவே இந்த ஆடியோ லான்ச்ல பார்த்தீங்கன்னா ஆக்டர் ரஜினிகாந்த் வருவாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருந்துச்சு. நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆனா அவருமே கன்ஃபார்ம்டா வராரா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு ஜெயலலிதா படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு. ஏற்கனவே கங்குவா திரைப்படத்துல ஆடியோ லான்ச்ல வந்து சூப்பர் ஸ்டார் பேசுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு லைவ் வீடியோ ரிலீஸ் பண்றதா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் வருவாரா என்ன அப்படிங்கிறது போதான் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த ரெட்ரோ திரைப்படத்து மேல சூர்யா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு தாங்க இருக்கு. சூர்யாவுக்கு இந்த ரெட்ரோ திரைப்படம் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறத சூர்யா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சியான் விக்ரமலுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வேற திரைப்படம் அவருக்கு ஸ்ட்ராங்கான கம்பேக் திரைப்படமா அமைஞ்சிருந்துச்சு. சொல்ல போல ரொம்ப வருஷமே ஒரு ஹிட் படம் கொடுக்காம தான் சியான் விக்ரமர்கள் இருந்தாரு. அண்ட் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் திரைப்படமா அந்த வீர திரைப்படம் அவருக்கு அமைஞ்சிருந்துச்சு. அந்த அடுத்ததான் ஏகேக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பிகெஸ்ட் கம்பேக் கொடுக்குற மாதிரி இது குட் பேட் திரைப்படம் அவருக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் நவ் இந்த ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கறத ஆடியன்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா பார்த்தா ஒரு ஹோப் இருக்கு. படத்துக்கான ஹைப் பார்த்தீங்கன்னா கரெக்டா செட் பண்ணிருக்காங்க. படத்தோட ப்ரொமோஷனுமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. சோ கார்த்திக் சுப்ராஜ் மட்டும் படத்துல கரெக்டான ஸ்கிரீன் பிளேயோட கரெக்டான கதையோட படத்தை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னால இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான திரைப்படமா வந்துடும். ஆஃப்டர் சிங்கம் 2 திரைப்படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு திரைப்படமே சூர்யாவுக்கு ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் திரைப்படமா அமையவே இல்லை. ஸோ 11 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ரெட்ரோ திரைப்படம் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூர்யாவுக்கு ரெட்ரோ திரைப்படம் கம்பேக் திரைப்படமா இருக்குமா என்ன அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் பிரதீப் ராகநாதன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற லவ் ஜேம்ஸ் கம்பெனி எல்லைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ ஒரு வழியா விக்னேஷ் சிவன் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டாரு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷியல் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த அடுத்ததான் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போகுது. அதுக்கு வந்து பெரிய டைம்ல எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சீக்கிரமாவே இந்த எல்லைக்கே படத்துடைய ரிலீஸ் டேட்டுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வர நியூஸுமே அதான். ஸோ சீக்கிரமே இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லைக்கே திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜயோடைய ஜானா இந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்தை வந்து சின்னதா ஒரு அப்டேட் வந்து தமிழ் முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அப்படிதான் பார்த்தா நியூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா சின்னதா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருந்துச்சு. ஆனா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்மே இந்த ஜானா திரைப்படத்துல இருந்து வரவே இல்லை. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்செட்டாகவே இருந்தாங்க. ஸோ சின்னதா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணா கூட ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஆனா ஜானா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்மே இந்த படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ தமிழ் நியருக்கு படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ இப்போ கண்டிப்பா தளபதியோட பர்த்டே ஸ்பெஷல்ல தான் அடுத்த அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. அந்த அப்டேட்டை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா அந்த ஃபர்ஸ்ட் சிங்ல ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்ல பத்தி சின்னதா ஒரு
ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. பாப்புலர் மலையாளம் ராப் சிங்கரான ஹனுமன் கெண்டு அவரு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல ஒரு ரேப் போர்ஷன் வந்து பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பாடல் பாத்தீங்கன்னா அனிருத்தோட வாய்ஸ்ல தான் வந்திருக்காமா. நடுவில் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ரேப் போர்ஷன் ஒன்று இருக்கு. அந்த ரேப் போர்ஷன் வந்து ஹனுமன் கெண்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அனிருத் பாத்தீங்கன்னா லியோ படத்துல அசல் கோளார வச்சு நாரடிதா பாட்டுல ஒரு ரேப் ஒன்று பண்ணிருந்திருப்பாரு. அதுல சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அகைன் இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா அனிருத் ரேப் போர்ஷன் வச்சிருக்காரு. மேபி அந்த ஃபர்ஸ்ட் சிங்ல அந்த போர்ஷன் வரதுக்கான சான்ஸுமே இருக்கு. எந்த பாடல்ல ரேப் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் சிங்ல இந்த ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷேக் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் எஸ்.ஏ. சூர்யாவோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் டு பேக் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆக்டிங் வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் பார்த்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் டைரக்ட் பண்ண போற அந்த படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அந்த நியூஸ் பார்த்தா ஏற்கனவே வந்துருந்துச்சு. எஸ்.ஏ. சூர்யா பார்த்தீங்கன்னா கில்லர் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து இருந்துச்சு. இப்ப இல்ல, இதெல்லாம் எப்பயோ வந்த ஒரு நியூஸ் தான். அந்த படத்தை பார்த்தா ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரமாவே அந்த திரைப்படத்தை நான் டைரக்ஷன் பண்ண போறேன், அந்த படத்துல ஹீரோவும் நான் தான், டேரக்டரும் நான் தான், ப்ரொடியூசரும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எஸ்.ஏ. சூர்யா பார்த்தீங்கன்னா ஓனாவே இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ படத்துல ஹீரோவும் அவர் தான் நடிக்க போறாரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு பக்காவான கமர்ஷியல் திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லவ், ஆக்ஷன், காமெடி எல்லாமே படத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எஸ்.ஏ. சூர்யா பார்த்தா டைரக்ஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் ஏகே உடைய குட் பை டக்லி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடத்துக்கு நல்ல பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. 5 நாள்ல தமிழ்நாட்டில் மட்டும் 100 crores கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு போஸ்டர் விட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வேர்ல்ட் வைடா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200+ ஸ்கோர் கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஏகே உடைய கரியர் பெஸ்ட் கலெக்ஷன் திரைப்படமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த 2025 பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணிக்கிற கோலிவுட் பிலிம் வந்து இதுதான். இப்போ வரைக்கும் இந்த ஏப்ரல் மந்த் வரைக்கும் இந்த படம் தான் பாத்தீங்கன்னா அதே கலெக்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ ஏகேயோட கரியர்ல ஓவர்சீஸ்லயும் அதே கலெக்ட் பண்ண படமும் இதா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் ஓவராலா எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய கலெக்ஷன் இந்த படத்துக்கு வரும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏகேயோடைய அடுத்த படங்களோட லிஸ்ட்ல ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். கார்த்திக் சுப்ராஜ், பிரசாந்த், ஆதி கராச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் இந்த லைன்ல இருக்காங்க. அண்ட் அந்த வகையில இன்னொரு தெலுங்கு டேரக்டருமே ஏகேயோட டேரக்டர்ஸ் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரி, கன்ஃபார்ம்டா என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியரா தெரியல. இப்போதைக்கு இருந்து பார்த்தா முழுக்க ரூமர் தான். அது யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் வெங்கியா ட்ரூலி. அவரு பார்த்தா ரீசெண்டா ஏகேட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரி வந்து ஏகேக்கு பிடிச்சி போய் சீக்கிரமா ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிய மாதிரி முழுக்க ரூமர் தான், கன்ஃபார்ம் எல்லாம் எடுத்துக்காதீங்க. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு இல்லையா, இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏகே வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவங்க காம்போல ஒரு படம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போதைக்கு கன்ஃபார்மா எடுத்துக்காதீங்க, முழுக்க ரூமர் தான். சரி, இந்த ஏகே வெங்கியா ட்ரூலி காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். நம்ம ட்ரீம் சினிமா சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.